அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டிஎன் வெதர் அப்டேட் 2.0 சேனல். நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். மன்னிச்சிடுங்க, வீடியோ போடுற நிலைமை எப்படி. சரி வாங்க, இன்னையிலேருந்து அடுத்த 4 நாட்களுக்கு, அதாவது 15, 16, 17, 18 தேதிக்கான வானிலை அறிக்கை கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக உருவாக போகுது. அது குறித்த ஒரு அறிவிப்பை நம்ம லாஸ்ட்டாக வெளியிடுறோம். சரி வாங்க, இப்போ மழை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை தமிழ்நாட்டில் கிடையாது. பெரும்பாலும் பனிப்பொழிவு இருக்கும். தினமும் அப்படி தான், மழைப்பொழிவு இருக்காது. இந்த 2 நாட்களுமே 15, 16ங்கிறது மழை கிடையாது. இலங்கைக்கு வேணால் 15ஆம் தேதி மழை இருக்கலாம், ஆனால் 16ஆம் தேதி மழை கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம 17ஆம் தேதி பார்க்கலாம். 17ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் இலங்கையோட பகுதிகளில் தான் மழை, அதாவது இலங்கையோட கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் மழை இருக்குது. உள் பகுதிகள்லேயும் மழை இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 15 மட்டும் 17ஆம் தேதி தான் மழை, புரிஞ்சுக்கோங்க. 15 மட்டும்தான் மழை, அதுக்கப்புறம் 17 தான் மழை. ஒரு நாள் கேப் விட்ருக்கு, பார்க்கலாம். 18ஆம் தேதியும் உங்களுக்கு மழை. 15, 17, 18 இந்த தினங்களில் தான் உங்களுக்கு மழை. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதே 18ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் மழைப்பொழிவு இருக்கும். இன்னும் லேசான மழைப்பொழிவு தான், அதுவும் இருந்தால் தான் இருக்கும். ஏன்னா பனிப்பொழிவு அந்தளவுக்கு நீடிச்சு இருக்கும். அதனால் அடுத்தது கேரளாவில் திருவனந்தபுரம் பகுதிகளில் மழை இருக்குது அதே தேதியில். ஆனால் ஒரு லேசான மழை தான், ரொம்ப பெரிய மழை இருக்காது. பனிப்பொழிவு இருக்கும், அந்த நிகழ்வு வர்ற வரைக்குமே பனிப்பொழிவு இருக்கும். ஆகையால் 18ஆம் தேதி வரைக்குமே விவசாயிகள் தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளலாம். எப்போனா 18ஆம் தேதி வரைக்குமே விவசாயிகள் தங்களுடைய பணிகளை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வானிலை அப்படிங்கிறத நம்ம 19ஆம் தேதி சாயந்தரம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மேகமூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். மேகமூட்டம் பெரும்பாலும் இன்றைக்கி இருக்காது. 18ஆம் இன்னையிலேருந்து அடுத்து வரக்கூடிய 18ஆம் தேதி வரைக்குமே மேகமூட்டம் அப்படியே காணப்பட்டாலும் அப்பப்போ தான் இருக்கும். பெரும்பாலும் வெயில் தான் அடிக்கும். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு இருக்கும். கிட்டத்தட்ட 9 மணி வரைக்குமே பனிப்பொழிவு இருக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நிலைமை 18ஆம் 19. ஓகேவா? நன்றி, வணக்கம் மற்றும் வானிலை அறிக்கையில் சந்திப்போம்.